பஞ்சலிங்கேஸ்வரர் என்று சொன்னால் என்னென்ன? அமராராமம் அதோமுகம், அப்புறம் திரஷாராமம் தத்புருஷ முகம், குமாராராமம் வாமதேவ முகம், ஓம் சோமாராமம் சத்யோ ஜாத முகம், ஷீராராமம் ஈசான்யம். இது மாதிரி 5 முகத்தோட இருக்கார், பஞ்சமுகத்தோட சிவபெருமான். சிவலிங்கம் 14 அடி ஸ்படிகலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. தினம் சூரிய வெளிச்சத்தில் பட்டு பிரகாசிக்கும் இந்த லிங்கம். அம்பாள் இடதுபுறம் இருக்கிறார். மதுரையில பாத்தீங்கன்னா அம்பாள் வலதுபுறம் இருப்பார். இங்க அம்பாள் இடதுபுறம் இருக்கிறார். அம்பாள் சீச்சக்கரம் மீது ஏறி நிற்கிறார். சீச்சக்கரம் சில இடத்துல பாத்தீங்கன்னா முன்னாலதான் இருக்கும். இந்த மாங்காட்டுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கும். அம்பாள் தனியா நின்று இருப்பா. சக்கரம் முன்னால இருக்கும். இங்க அப்படி இல்ல, சக்கரத்து மேலேயே ஏறி அம்பாள் நிற்கிறார். 18 புராணங்களை எழுதிய வியாசர் விஷ்ணு அவதாரமே தான். 18 புராணம் எழுது. புராணங்கிறது ஒரு மிகப்பெரிய வால்யூம். ஒரு 1000 கதை சேர்ந்தது ஒரு புராணம்னு வச்சுங்களேன். கருட புராணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்நியன் படம் அந்த படத்துல வருது. கருட புராணத்துல என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, டெத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பாவ புண்ணியங்கள் எப்படி கணக்கிடப்படுகிறது, தண்டனை அளவீடுகள் அப்படின்னு. இதெல்லாம் உண்மை. இதிகாச புராணங்கள். அதுல 18 எழுதினவர் வியாச முனிவர். வியாசர் காசிக்கு வந்தார். ஒரு சமயம் பயங்கர பசி, அவருக்கு அகோர பசி. என்ன பண்றது இல்லை, யாருமே சாப்பாடே கொடுக்கல. என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு அன்னபூரணி கூட சாதம் கொடுக்கல. தான் புருஷனுக்கு அகப்பையிலிருந்து எடுத்து மண் சட்டியில அகப்பையால எடுத்து கொடுப்பா காசியில். அந்த படம் எல்லாத்தையும் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அங்க படமே இருக்கும். தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் என்பது அந்த சிவபார்வதி அந்த கோலத்தையே பார்க்கலாம். அம்பாள் தைரியமா நின்று இருப்பா, கையில அன்னம் இருப்பதா. கீழே சிவன் பணிவா அந்த அன்னத்துக்கு மரியாதை கொடுத்து கைக்கு எடுத்து வாங்குவார், பிச்சை வாங்குவார் அன்னத்துக்கு. அப்ப அம்பாள் நம்ம வீட்டுக்காரர் தானே, அப்படி சட்டியோட தூக்கி கொடுக்கல. அப்படி அகப்பையாவது சிவனுக்கு எடுத்து கொடுத்த அன்னபூரணி கூட இந்த வியாசருக்கு கொடுக்க மனம் வரவில்லை. அதனால பார்த்தாரு, காசி தளத்தையே சபிக்க முற்பட்டார். அச்சமயம் சிவபார்வதி நேரில் தோன்றி அவருக்கு அறுசுவை உணவு சமைத்து சாப்பிட அழைத்தார். காசியை சபிக்க முனைந்ததால் சிவன் வியாசரை காசியை விட்டு வெளியே போ என்றாராம். சாப்பாடெல்லாம் போட்டாரு. சாப்பாடெல்லாம் போட்டுட்டு, நீ சபிக்க நினைச்சதுனால்தான் இப்படி பண்ணிட்டேன், பண்ணலாமா அந்த மாதிரி, நீ காசியை விட்டு வெளில விடு அப்படின்ட்டான். பசி மயக்கத்தில் தனது உணர்வை மறந்த வியாசர் மன்னிக்க வேண்டினார். இது முன்னாலே நடந்தது. பசி மயக்கத்துல பார்வதி தேவியோ காசிக்கு நிகரான தராஷாராம் சென்று ஈசனை வழிபடு, இங்கு வராதே என்று சொல்லிவிட்டார். ஆக அவர் தராஷராம் காசி விஸ்வநாதன் அன்னபூரணி விக்கிரகங்களை பதித்து வழிபட்டார்.